மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரங்கள் களை கட்டியுள்ளன. தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறியும் பிற கட்சியினரை விமர்சித்தும் வீதி வீதியாக சென்று வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவுடன் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவுக்கு மார்டின் கொடுத்த பணத்தை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் லாட்டரி விற்பனை தொடங்குவதற்காக முன்கூட்டியே பணம் கொடுக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினார். மார்டின் அவர் தான் ஒட்டுமொத்தமாக லாட்டரி பிஸ்னஸ் செய்யக்கூடாது. அவரிடத்துல நீங்கள் 2019 நிதி பெற்றிருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த நிதி பெற்றீங்க? அவர் உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் அந்த அளவுக்கு அவருக்கு ஃபேவரட்டிசம் பண்ணியிருக்கீங்களா? லாட்ரி அமோகமாக விற்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அந்த அளவுக்கு ஃபேவரட்டிசம் அவங்களுக்கு பண்ணிக்க அது காரணமாகவா? இல்லை 2021 நான் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் லாட்டரியை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையின் விதமாக முன்கூட்டியே ஒரு பணம் பெற்றுவிட்டீர்களா? இதுதான் கேள்வி. தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தீநகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பேசிய தமிழிசை காங்கிரசின் தேர்தல் அறிக்கை பழைய அறிக்கை என்றும் தீர்வு கண்ட பிரச்சனைகளுக்கு இனிமேல் தீர்வு காண்போம் என கூறியுள்ளதாகவும் விமர்சித்தார். ஆனா இன்னைக்கு ஏதோ புதுசா செய்யற மாதிரி செய்யறாங்க. மனித கழிவுகளை அகற்றுவது அகற்றப்படும் இத்தனை வருஷம் கழிச்சு சொல்றாங்க. மத்திய அரசுல திட்டமே இருக்கு. அவங்க மனித கழிவுகளை அகற்றுவதற்கு அவங்களுக்குலாம் இப்ப கருவி கொடுத்தாச்சு. பாஜக புதுச்சேரியில் நான் அதை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு அவங்க மறுவாழ்வு பெறுவதற்கு அவர்களுக்கு லோன் கொடுக்கப்படுகிறது. ஆக அப்படிலாம் இருக்கும்போது எல்லாம் தீர்வு கண்ட பிரச்சனையை தீர்வு காண்போன்னு சொல்றாங்க. அதிமுக கூட்டணியில் விருதுநகரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் ராஜன் செல்லப்பா ஆகியோருடன் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். பின்னர் கூட்டணி கட்சி தொண்டர்களின் உற்சாக வரவேற்புகளுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி மகன் வார்த்தை மாறமாட்டேன், சொன்னதை செய்வேன் என கூறி வாக்கு சேகரித்தார். உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக உங்க முன்னாடி வாக்குகளை கேட்க வந்திருக்கேன். துளசி கூட வாசம் மாறும், ஆனா தவசிக்குள்ள வார்த்தை மாற மாட்டான். சொன்னதுதான் நிச்சயம் மக்களுக்காக கடைசி வரைக்கும் உழைக்க தயாரா இருக்கிறோம். மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் நுங்கம்பாக்கம் பகுதியில் மேள தாளத்துடன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். வழி நெடுகிலும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பாஜக செய்த நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வர வேண்டும் சொன்னால் தம்பி வினோத் செல்வம் வெற்றி பெற வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் செந்தில்நாதன் செடல் மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பீமநகர், ஒத்தக்கடை, மிளகுபாறை உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.